ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த OnePlus 11R இருக்குல்ல, ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16,500, அதாவது 16,500. உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரேட் போட்டிருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா, வெறும் டிஸ்பிளேயில் வந்து பிளாக் டாட் உள்ளது, ஒட்டஞ்சது, இப்படி தான் மொபைல் நம்ம வந்து OnePlus 11R நம்ம பார்த்துருக்கோம். 8128 தான், இல்லைன்னு சொல்ல. ஒரிஜினல் 120 வாட்ஸ் சார்ஜரோட. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி வச்சுருக்காப்புல, வாரண்டி பில் இருக்குது, எங்ககிட்ட பில் அனுப்பியிருக்காப்புல. ஸோ வாரண்டி இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைனூட்டாக லைட் யூஸ்டு தான். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் காலேஜில் ஏதோ ப்ரொஃபஸர்னு சொல்கிறாங்க, லேடி ப்ரொஃபஸரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் இந்த மொபைல் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, தெரியும் நமக்கு. லைட் யூஸ்டு தான். பேக் டோர் ஓப்பனாவோ அந்த டென்ட்டோ கிராச்சோ எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு நீட் கண்டிஷனில் ஒரு தெளிவான மொபைலை வாங்குறீங்க. ஒரு புது மொபைல் நம்ம வாங்க முடியாது சார். வாங்கினா எப்படி பார்த்தாலும் எவ்வளோப்பா இருக்கும்? 36 இருக்குமா, 33 இருக்குமா, 30 ரூபா இருக்கும். இருந்தாலும் நான் வந்து இப்போ எவ்வளோ உங்களுக்கு 16,500க்கு தான் தரேன். நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ என்ன எதுன்னு யோசிச்சுட்டு சொல்லுங்கள். நெட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது. OnePlus 11R தானே இந்த இதில் போடுவோம். OnePlus 11R தான் 44 ரூபா இருக்குது. 44 ஒன்று இருக்குது. இது என்னதுன்னு தெரியல. அதான் கிட்டத்தட்ட 30 ரூபா இருக்குதுன்னு வைங்களேன். நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற விலை 16,500 மொபைல் தெளிவாக இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைலை பொறுத்த வரைக்கும் 100% நல்லா இருக்குது. அதை தான் நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணுறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராச் கார்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிராச் கார்டு இருக்கா பாரு? இல்லைல்ல, ஆனால் இதில் எந்த ஒரு கிராச்சும் இல்லை. ஒரு சின்ன க்ளீனாக இருக்குது மொபைல். சரியா? பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள்.